மாத பலன் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம பொதுவா பார்க்க போறோம். கோச்சார அமைப்புல பொதுவான ரீதியா இந்த 2026 எப்படி இருக்கும், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா நடக்கிற தசா புத்தி காலங்கள் அந்த கிரக இணைவுகள் எல்லாம் உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பலனும் உங்களுக்கு நடக்கும். இது பொது பலன். அப்படி சுய ஜாதகத்துக்கு பார்க்கறதுனா கட்டண முறையில முன்பதிவு செஞ்சு பார்த்துக்கலாம். கீழே என் நம்பர் போயிட்டு இருக்கும். இப்போ பிப்ரவரி மாசத்திற்கு ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொதுவான பலன் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல நினைத்த விஷயங்களை உங்க மனசு போல நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த மாசம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், அந்த சுக்கிரன் போய் பாக்கியத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. சுக்கிரன் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு 12 குடையவரும் 9 குடையவரும் சேர்ந்து பாக்கிய வீட்லயே இருக்காங்க. செவ்வாய் இருக்காரு. உங்க ராசிக்கு 4 குடைய சூரியனும் அங்கேயே இருக்கு. அப்ப 4, 9, 12 அது சம்பந்தப்படுது. அப்ப இந்த 4, 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் சம்பந்தப்படும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு உயர்வான சிந்தனையில வெற்றி கிடைக்கும் ஜாதக பிரகாரம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்போ, சுபகாரியங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்போ, குடும்ப உறவினர்கள் வருகையோ, அவர்களால் மனம் சந்தோஷப்படும் ஒரு நிலைமையோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கிறது. அதே போல உங்களுக்கு முயற்சியால் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அப்படி பொதுவா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு செயல்பாட்டை செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு இருக்கு. அப்போ தொழில் அமைப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் வீட்டில் போய் 9 குடையவன், அதாவது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் உங்களுக்கு குருவுடைய வீடு. அந்த குரு உங்களுக்கு லாபத்திலேயே இருக்கார் 2ல. காலச்சக்கரத்துக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு திருக்கணித பிரகாரம் 12ல் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு அந்த இணைவு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் ஏதாவது ஒரு தொழிலுக்கு உதவி பண்றது, சப்போர்ட் பண்றது, புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான முயற்சியை ஏற்பாடு செய்யறது, நிதி நிறுவனங்களில் ஏதாவது பண உதவி கேட்டு போறது, அதே மாதிரி பேங்க்ல ஏதாவது உதவி கேட்டு போறது தொழிலுக்காக, இந்த செயல்பாடெல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் ஏதாவது ஒரு துணையை ஏற்படுத்தும். ஏதாவது இப்ப பர்சனல் லோன் எடுக்கக்கூடிய மனசு வரும். பர்சனல் லோன் எல்லாம் கவனமா எடுத்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த பஜாஜ், ஸ்ரீராம், அதே மாதிரி மகேந்திரா இந்த அமைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்சனல் லோன் அமைப்பு, ஒரு HDFC பேங்க், இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க ஒரு பர்சனல் லோனுக்காக அப்ளை பண்ணிருக்கலாம். பர்சனல் லோன் எடுக்கலாம், EMI எடுக்கலாம், செல்போன் வாங்கலாம், வண்டி வாங்கலாம். இந்த சூழ்நிலையெல்லாம் இந்த மாசம் உங்க கருத்துல இருக்கும். அதுல ஒவ்வொருத்தருடைய கோச்சார தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த செயல்பாடெல்லாம் நடக்கும். இருந்தாலும் ஜாக்கிரதையாக கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை, தொழிலில் வளர்ச்சி செய்யக்கூடிய சூழ்நிலை ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல ஒரு சப்போர்ட்டா இருக்குது. கைக்கு ஒதுங்கின கடனை வாங்கிக்கிறது சிறப்பு. அதே மாதிரி கணவன் மனைவி அமைப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமான சூழ்நிலையை கடைபிடிச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி போய் கரெக்டா பாக்கியத்துல உட்காந்துருக்கார். அது சனி பகவானோட வீடு. அந்த பகவான் போய் உங்க ராசிக்கு 11லயே உட்காந்துருக்கார். அப்போ ஸ்திர ராசிக்கு சனி பகவான் 11ல் இருப்பது ஒரு யோகம். காலச்சக்கரத்துக்கு 12ல இருக்கார்.
அதனால தூரதேச பயணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல ஏதாவது முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தூரதேச பயணம் முடிவாகும். தூரதேச வருமானம் ஏதாவது முடிவு பண்ணியிருந்தா தூரதேச வருமானம் வரும். கணவன் மனைவி சேர்ந்து ஏதாவது தூரதேசம் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான நல்ல ஒரு அமைப்பு உருவாகும். அப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ படிப்புல வந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமான சப்போர்ட்டுகள் கிடைக்கிற மாசமா இருக்கு. ஏதாவது ஒரு உதவிகள் நீங்க தேடக்கூடிய படிப்புக்கோ நீங்க தேடக்கூடிய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான உதவியோ இல்ல நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையில படிப்புல கவனமா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காவே வருது. நீங்களும் கொஞ்சம் பலப்படுத்தினீங்கன்னா எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த எண்ணும் எழுத்தும் உங்களுக்கு சிறப்பா வரும். அந்த எண்ணும் எழுத்தும் சிறப்பாக வரும்போது மதிப்பெண்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும். எண்கள்னு சொல்லக்கூடிய மதிப்பெண்கள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, வெளியுறவுத்துறை சொல்லக்கூடிய வெளியுறவை உறுதியாக்கக்கூடிய பரீட்சைகள் இந்த மாதிரி அமைப்பில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையை தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கு. உதவிகளை அமைத்து தரக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஏதாவது அரசாங்கத்துக்கு நாம கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதாவது வண்டி வாகனத்துல எல்லாம் சரியா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹெல்மெட் இல்லை, பேப்பர் சரியில்லை, இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஏதாவது கோர்ட்டுக்கு ஃபைன் கட்ட வேண்டியதாயிரும் போலீஸ் பிடிச்சி. அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ட்ரிபிள்ஸ் போறது 3 பேர் போறதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்துங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம தேவையில்லாம ஒரு தண்டக்கடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. தப்பிச்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதையெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல பழுதுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடகம் ராசி, கடகம் ராசியில முழு நட்சத்திரமா புதனுடைய நட்சத்திரமும் சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இருக்கு. அந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு போய் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ல கும்பராசியில போய் உட்கார்றாரு. இந்த புதன் 10ல் இருக்கும் பொழுது பல விஷயங்களில் நம்ம தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டியதா இருக்கும். அண்ணன் தம்பி அப்படிங்கிற விஷயத்துக்கு அண்ணனுக்காக செலவு பண்ண, தம்பிக்காக செலவு பண்ணன்னு சொல்லி ஒரு செலவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அக்கா தங்கச்சிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். அது நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து தரமா நீங்க தான் யோசிச்சு செயல்படணும். அப்போ உங்களுடைய நண்பர்களுடைய உறவுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா தான் தெரியுது. இருந்தாலும் உங்களுடைய பழக்க வழக்கத்துல தெரிஞ்ச அளவுக்கு நீங்க நடந்துக்கீங்க. அப்போ அடுத்ததாக பாத்தீங்கன்னா பெரியவர்கள், அந்த பெரியவர்கள் அப்படிங்கிறவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ல போய் யோகத்திலேயே இருக்காங்க. உங்க ராசிக்கு 11ல தான் சனி பகவான் இருக்காரு. அப்போ அவர் யோகமா இருக்காரு. அப்போ வயசானவங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் வயதானவர்களை காணும் பொழுது செய்யும் மரியாதையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை உண்டாக்கி தரும். உங்களுக்கு கீழ் பணியெடுப்பவர்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா டீ காபி, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சேரு, இந்த மாதிரி அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க கிட்ட வாழ்த்து வாங்கினா உங்க தொழில், உத்தியோகம், உங்களுடைய முயற்சி எல்லாமே தொழில் பண்றவங்களுக்கு தொழில் நல்லா வரும், உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு சிறப்பான பேர் வரும், முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் சரி, வெளியில நீங்க பார்க்கக்கூடிய உறவுகள்லையும் சரி, நண்பர்கள்லையும் சரி, உங்ககிட்ட வேலை செய்யறவங்ககிட்டையும் சரி. ஏன்னா அந்த அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை தர்றதுக்கு இருக்காரு. அப்ப அந்த யோகத்தை நீங்க அனுபவிச்சுக்கணும் அல்லவா? அதுக்காகத்தான். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய படிப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் நீங்க வந்து அவங்கள கவனம் செலுத்த வைக்கணும். கொஞ்சம் அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். அவங்கள கொஞ்சம் சிரத்தை எடுத்து பார்த்துக்கணும், கவனம். அதே மாதிரி குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தர் உதவி மூலியமா ஒரு மருத்துவம் கிடைக்கும். அதாவது மாசமாகலையேன்னு மனசங்கடத்தில் இருக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் நல்ல மருத்துவமும் நல்ல மனநிலையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அமையும் பெண்களுக்கு.
அப்போ குடும்பம் அப்படிங்கறது வந்து நாக்கும் வாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்குல வாக்கு சுத்தமா இருந்தா குடும்பத்தை தெளிவா கொண்டு போக முடியும். அமைதி. அப்ப குடும்பத்துல சில சர்ச்சைகள் வரும். அந்த சர்ச்சைகளை எல்லாம் அமைதியா இருந்தா இந்த மாசத்தை சாதிச்சு உங்களுக்கு வெற்றியான மாதமாக மாற்ற முடியும். இந்த வெற்றி உங்களுக்கு எல்லா மாதமும் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு எல்லா மாதமும் கை கொடுக்கக்கூடிய வெற்றியா இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சூட்சமமாக ஒரு வழிபாடு அப்படின்னா உங்களுக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உங்க வெற்றிக்கு உண்டானதா இருக்கும். சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு உங்கள் வெற்றிக்கு உண்டானதா இருக்கும். அதாவது ஸ்ரீரங்கநாதர்